அவரது உடலானது 12 பாகங்களாக சிதைந்ததா? யார் செய்தது? எவர் இத்தகைய கொடுமையை செய்தது? நான் தான் விநாயகா. மாமா அவர்களே, தாங்களா? ஆம், ஏனெனில் அப்பொழுது என்னிடம் மகாதேவருக்கு சதியின் மரணம் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ள வைக்க இந்த ஒரு வழிதான் இருந்தது. அதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் மீண்டும் செயல்படத் தொடங்கியது. ஆனால் இவை அனைத்தையும் எப்படி செய்தீர்கள்? அது நீண்ட கதையாகும். நீ கேட்டதால் கூறியே ஆக வேண்டும். ஓம் அக்னி, ஒத்துக்கொள்கிறேன். அந்த கபாலி வசிய வித்தைகளை கற்று வைத்திருக்கிறார். உன்னுடைய செயலையும் எண்ணத்தையும் அவன் மாற்றி வைத்திருக்கிறானே, அவனைப் போலவே நாகரிகமற்ற கானகவாசிகளாகிவிட்டாய் நீ. போதும், நிறுத்துங்கள் தந்தையே. இந்த உடலின் அழிவானது எனது அழிவல்ல, இது காத்திருப்பின் ஒரு ஆரம்பமாகும். இந்த சதி மகாதேவரை அடைவதற்காக மீண்டும் ஒரு பிறப்பை எடுக்கப் போகிறாள். சதி! மகாதேவர் இந்த உடலுடன் ஒன்று விட்டார் நாராயணா. என் உடலை அழித்து விடுங்கள். அப்பொழுதுதான் மகாதேவர் முக்தி அடைவார். அப்பொழுதுதான் என்னாலும் மறுஜென்மம் எடுக்க முடியும். இப்பொழுது புரிந்ததா? பார்வதி மீண்டும் அவதரிக்க இந்த 12 சக்தி பீடங்களும் மிகவும் அவசியமானது. தங்களின் கருத்து, தங்களின் கட்டளை இரண்டையும் புரிந்து கொண்டு விட்டேன் தந்தையே. நாங்கள் இந்த சக்தி பீடங்களை நாங்கள் நிச்சயம் அமைப்போம். ஆம் தந்தையே, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, தாயாருக்காக நாங்கள் இதை நிச்சயம் செய்து முடிப்போம். தாங்கள் வழியை காட்டுங்கள். மகனே, இப்பயணமானது சக்தியை மீண்டும் நிர்மாணிக்கப் போகின்றது. எனவே இந்த சக்தி பீடங்களின் பயணத்தின் வழியே நீங்கள் இருவரும் சங்கடத்தை களைய உபாயம் தேட வேண்டும். நீங்கள் இருவரும் இந்த பயணத்தை உடனே துவங்க வேண்டும். ஏனெனில் யுக மாற்றமானது ஆரம்பித்து விட்டது. துவாபராயுகம் ஆரம்பித்து விட்டது. இந்த யுகத்தில் என்னுடைய திருவிளையாடல்களை விட தங்களுக்கான லீலைகள் நிச்சயம் அதிகம் உண்டு. அதை காண அனைவரும் ஆவலாக உள்ளோம். நாம் எத்தகைய சூழ்நிலையில் மீண்டும் சந்திக்கப் போகிறோம் என்பதை அறிந்திருந்தும் தாங்கள் எப்படி புன்னகைக்கிறீர்கள்? நாராயணா, தங்களை அந்த ரூபத்தில் காணும் பொழுது ஏற்படும் சுகமும் சந்தோஷமும் ஈடு இணையற்றதாகும். என்னுடன் சேர்ந்து இந்த கைலாயம் முழுவதும் தங்களின் அவதாரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும். விரைவில் வந்து சேர்க்கிறேன் பிரபு. தாங்கள் எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி அனுப்பி வையுங்கள் தந்தையே. மகனே, உங்களின் இப்பயணத்தில் ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டால் ஓர் உண்மையை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். குழந்தைகள் தாய் தந்தையின் அம்சங்கள். பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளோடு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டாலும் அக்குழந்தைகள் தங்களது தாய் தந்தையரின் அம்சத்தை வெளிப்படுத்த ஒரு வேற்று தாய் தந்தையரையும் அழைக்கலாம். நான்
எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பேன் தந்தையே. பிரபஞ்சம் ஒரு யுகத்திலிருந்து மற்றொரு யுகத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீ இல்லாமல் நான் கழிக்கும் ஒவ்வொரு கணமும் ஒரு யுகத்தைப் போன்றுள்ளது கௌரி. எனினும் நாம் மீண்டும் நிச்சயம் சந்திப்போம். நான் காத்துக் கொண்டிருப்பேன். எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உள்ளது. தாயார் மிகவும் விரைவாக அவதரிக்க வேண்டும். நாம் இந்த பயணத்தை துவக்கி வெகுகாலம் ஆகிவிட்டது தமையா. ஆனால் இதுவரை நம்மால் 12இல் ஒன்றை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆம் கணேசா, தாயாரின் மறுபிறப்பு தாமதமாகினால் பானாசுரனின் சக்திகள் அதிகரிக்கும். சரியாக சொன்னீர்கள் தமையா. என்னாலும் தீமையை உணர முடிகிறது தமையா. நாம் விரைவாக சக்தி பீடங்களை கண்டறிந்தாக வேண்டும். வாருங்கள். பிரபு, எங்களிடம் எந்த வளங்களும் இல்லை. பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. எங்கள் குடும்பங்களிற்கு உண்ண உணவு கூட இல்லை. பிரபு, தங்களால் மட்டுமே இச்சங்கடத்திலிருந்து எங்களை காக்க இயலும். தங்களுக்கு 1000 கரங்கள் உள்ளன. தயவு கூர்ந்து எங்களுக்கு உதவி புரியுங்கள் பிரபு. இல்லை என்றால் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் பசியினாலே மடிந்து விடுவோம் பிரபு. போதும், நிறுத்து முட்டாளே. நீ இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய மாவீரன் முன்பு நிற்கிறாய். மூ உலகவேந்தன் பானாசுரன் சபையில் எதையும் கேட்பதற்கு முன்பு அடிபணிந்து மண்டியிட்டு இருக்க வேண்டும். நான் கூறியது கேட்கவில்லையா? என் முன்பு சிரம் தாழ்ந்து நில்லுங்கள். மகாதேவா, இத்துன்பத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை அளியுங்கள். மூ உலகவேந்தன் பானாசுரன் இருக்கையில் மகாதேவரை வணங்குகிறாயா? உனக்கு விடுதலை வேண்டுமா? நான் உனக்கு விடுதலை அளிக்கிறேன். என்னுடைய 1000 கரங்களின் உதவியை நாடித்தானே வந்தாய். ஆனால் உனக்கு உதவ என்னுடைய ஒரு கையே போதுமானதாகும். வேறு எவரேனும் உள்ளீர்களா? நான் இங்கு இருக்கையில் மகாதேவரின் உதவி தேவையா? இங்கு என் முன்பாக அடிபணிவதில் எவருக்கேனும் எதிர்ப்பு உள்ளதா? உத்தமம், அதி உத்தமம். மூ உலக வேந்தன் பானாசுரனின் முன்பாக முழங்காலிட்டு பணிவதை தவிர உங்களுக்கு வேறு எந்த வழியும் இருக்கப் போவதில்லை.